நீங்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ராமர் ஜாதகத்தை வச்சு வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராமரே வந்து மனைவியோட சேர்ந்து வாழாமல் காட்டில் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார். திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி பிரிஞ்சு தான் இருந்தார். அப்புறம் எப்படி அவர் ஜாதகத்தை வச்சு நமக்கு வணங்குறது? ஓகே, நான் என்ன அனுப்பியிருந்தேன் அப்படின்னா, லக்னமும் லக்னாதிபதியும் சுபபலத்தோடு இருந்தால், அது பாவகிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சுபகிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது சுபபலத்தோடு இருக்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் சுபபலத்தோடு இருக்கக்கூட பவித்திரமான ஜாதகங்கள் வணங்கத்தக்கவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான ஜாதகத்தையும் வணங்கலாம், ஜாதகரையும் வணங்கலாம் அப்படின்னு. ஏன்னா அப்படி வணங்குறதுனால நமக்கு புண்ணியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு. அதுக்கு உதாரணமாக ஆதிசங்கரர், ராமர், இப்படி ஏகப்பட்ட ஜாதகங்களை நம்ம பார்க்க முடியும். அதில் ராமர் ஜாதகத்தை நம்ம வந்து தகவலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தோம். அதுக்கு அவர் கேட்குற கேள்வி இது: ராமர் தான் சரியாகவே வாழலையே, பல வருஷம் காட்டில் இருந்தார், பொண்டாட்டி வர பிரிஞ்சு இருந்தார், அவரோட ஜாதகத்தை வணங்கினா நமக்கு எப்படி நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு தயங்கி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஆக நம்ம வந்து புண்ணியத்துக்காக சொன்ன பலன் யாருக்கிட்ட இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பார்த்துலாம் நம்ம கேள்வி கேட்குறதெல்லாம் இல்லை, கேட்கக்கூடாது, அந்த மாதிரி வணங்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாமியாருங்க அத்தனை பேரும் பிரம்மச்சாரிங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க. சாமியாருங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? பிரம்மச்சாரியாக இருப்பாங்க. மடாதிபதிகள் எல்லாருமே பிரம்மச்சாரிகள் தான். ஆதிசங்கரர் பிரம்மச்சாரி, காஞ்சி பெரியவா பிரம்மச்சாரி, இப்படி எல்லா பிரம்மச்சாரிகளை வணங்குறதுனால நமக்கு வந்து நன்மை நடக்காமலா போகுது? சாய்பாபா ஒரு பக்ரி, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவரை வணங்கி இவ்வளோ வருஷமாக அவன் வாழலை. ஜீசஸ் கிட்ட ஒன்றும் கிடையாது, அவர்கிட்ட எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, ஒன்றுமே இல்லை, அவரை வணங்கி உலகம் ஃபுல்லாக மக்கள் வாழலை. எந்த துறவியாக இருந்தாலும், எந்த மகான்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோட ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம ஊரில் மகா கடங்காரர் சீனிவாச பெருமாள் இன்னும் குபேரனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு, இந்த யுகம் ஃபுல்லாக கட்ட போகிறாரு. அவரை நம்ம வணங்கி கோட்டீஸ்வரன் ஆகிறது இல்லை? எவ்வளோ வியாபாரிகள் வந்து வைத்தியக்காரனுங்களாக கோடான கோடிக்கு தங்க கிரீடெல்லாம் போட்டு தங்கதெல்லாம் அள்ளி ஏற்றாந்து கொட்டி